இது கோபால் வீடு. இது கோபால் வீடு. அங்க இல்ல இங்க கோபால் வீடு. கோபால் வீடு. உப்பு வீடு. ரெண்டு வீட்டுக்கு நடு மத்தியில கோபால் விட்டு வைக்க போறோம். அவன் அங்க போட போறோம். அவன் இடத்துல உப்பு வீடு கோபால் வீடு வைக்க போறேன். கோபால் விட்டு வைக்க போரு. இப்ப கேள்வி கேக்குறேன். உப்ப வீட்டு கோழி வந்து கோபால் விட்டு வைக்க பொருள் முட்டை போட்டுச்சு. அது அங்க போச்சு. கோபாலுக்கு சொந்தமா உப்பனுக்கு சொந்தமா பட்ஜெட் சொல்லி சாச்சு. கையில பூ கைத்துல மாலை மாறி எவ்வளவு 6வது முழமாவது. மக்கள் அமைதியாக நீ கலர் ஐயா இன்னும் அவர் அண்ணன் நாயினாரு அவர் எப்படி மூந்தார் கேள்வி அவரை போய் பாரு. என்ன பண்ண அவரை கத்துங்கிற நீ கத்து அப்புறமா நான் உன்னை குத்து சண்டவரை கட்டோர் பேச அமைதியா தடுக்கிறாங்க. நீராடி வாங்க மாட்டேன்ற அப்படி அதனை அடே காவலா ஒரு வார்த்தை சொன்னா என்ன எதுன்னு கேட்கணும். இன்னமும் சவுக்குல எடுத்து வாயில வச்சு நீ அவன் அடிக்கணும் கேட்கல. நான் நினைத்தா சிங்கப்பூர் தம்பி கார்
கந்தன் கார்கொடுமை வெற்றி யோதனை முடிவில்லாமல் செய்யும் சிறப்பு நாட்காட்சி முறை அப்படிக்க அடுத்த முறை வரக்கூடியவன் இதுவரை காவலை வாமுனி செமினி கோயில் அதே மாதிரி இப்பதான முனீஸ்வர கோயிலுக்கு இது கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க உன்னை எப்போ அந்த தண்ணி வச்சிருக்கா சிரிக்காட்டா எப்படிங்கிறான் வரவாள யாரா என்ன ஜாட்டில அடி வாங்க மாட்டீங்களா? யார் அடி வாங்கினா பெத்து போட்டுக்கிறாங்க கஷ்டப்படல பாய் 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 அவரு டம்பட ஒரு அடி வந்து வாங்கி பாருங்க ராஜா நீ ஜாட்டி வா அடி வாங்க நான் வரலப்பா நீ வரதவள நான் வரலப்பா கப்பல்ல வாங்கிற அடிச்சா 5 லட்சம் கட்டிட்டு கிளம்பு யாரு கேட்டு குத்தா யாரு கேட்டு குத்தா கேட்டில்ல உங்க அம்மாட வச்சிருந்தா கொடுத்தோம் எங்க அம்மாளிய வச்சு குத்தா அம்மா தேவல உன் பொண்டாட்டி வச்சிருந்தா பணம் கொடுத்தேன் என் பொண்டாட்டி வச்சு குத்தா நாங்க உட்கார போய் போடா உன் பொண்டாட்டி தராட்டாடுங்க நாளைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல ஐயம்பேட்டையில நடக்கும் நடக்கும் காஞ்சிபுரம் பக்கத்துல ஐயம்பேட்டையில உன் பொண்டாட்டி தான் ஆட்டாடுவேன் நீ என் பொண்டாட்டி வச்சு ஆட்டாடு காஞ்சிபுரம் பக்கத்துக்கு போறா என் பொண்டாட்டி வச்சு ஆட்டாடுறான் என் பொண்டாட்டியா மன்மத குடியா சொல்ற மாமியார் ஊரா அதான் வாட்டாடு வேண்டியா என்ன சொல்ற வர முடியாது போடா வர முடியாது வர முடியாது சரி போட மாட்டோம் ஊருக்குள்ள போறேன் நல்லா கறி குழம்பு முட்டை எல்லாம் சாப்பிடுறேன் இனிமே சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன் நான் இந்த ஊர் தலைவரை கூப்பிட்டு சாராய கடை வச்சு பேசிக்கிறேன் போடா போடா போல சாராய கடை வச்சு அதிகமா போலீஸ் தானே வரும் போலீஸ்காரங்க கூட அடி வாங்க நான் உங்ககிட்ட வாங்க போடா நல்ல வேலை தேடிங்க அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு நாடகம் ஆட முடியா அவருக்கு என்ன ஒரு வேலை சொல்லுங்க உனக்கு சாகனா கடை வச்சுக்கிறான் சாகனா கடையா அப்ப உனக்கு என்ன வேலை அவருக்கு என்ன வேலை எனக்கு விக்கிற வேலை நீ நக்கற வேலை பாரு இல்ல அவர் ஒரு பெரிய செட்டு ஓனர் உட்கார்ந்துங்கிற லைட் போடுறவரு பகல்லாம் செட்டு போட்டு நைட் வந்து முடியல அவரால அவருக்கு என்ன ஒரு வேலை சொல்ல அவர் பாட்டு போடுறது நான் ஒரு பாட்டில் ஆட்டாட்டு போய் நான் தான் பாட்டு போறீங்க வர காலுக்கு கூடி போட்டு முதல்ல நீ சிரிச்சா தலை வச்சுக்கிற முறை எவனா உனக்கு தலையெல்லாம் எப்படா பிடிக்க போட்டாங்க மாத்தா ரொம்ப சந்தோஷமா இல்ல கரெக்டா கப்பல விளக்கேற்றி வை
நம்மளுக்கு நிறைய பேர் ஏன் நம்ம வீட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏயா கண்டவெல்லாம் உதவாங்க அதுக்குன்னு ஆசைப்படுறேன் ஏய், தாராளமா இது ஒரு யார் வேணா அடிக்கிறேன். என்ன நம்ம ரோஜா நாடகமன்றம் மட்டும் இல்ல எந்த நாடகமன்றத்தையும் அதனால உங்களை ஒரு ஆள் வெளியே வரும்போது எங்களை மாதிரி வேலைக்கார பசங்க கூப்பிட்டு கொண்டு நாங்களும் ஓடியாருவோம் போய் வா, வா. எதனா ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க ஆமாடா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா நம்மள பதில் சொன்னாலும் அதுக்குதான் போறேன் அடிக்கலாம் போறேன் சுத்தமா பேசினா அதுக்குதான் போறேன் அடிக்கலாம் போறேன் நீங்கள் அதிகப்படாம நீங்க அடிக்க பழக மாட்டீங்க ஏய், வாங்கி பழக வாங்கி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மாப்பிளா உங்களை ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் என்ன கேள்வி கேட்க போறியா என்ன கேள்வி கேட்ட கேள்விக்கு சரியான முறை பதில் சொல்லிட்டா சொல்லிட்டா எங்க வேணாலும் இந்த அடி சபை மக்கள் தான் சாட்சி நம்ம சாட்சி பதில் சொல்லல ஒன்ன நான் அடிக்க மாட்டேன் ஏதாண்டா கோயிலுக்காருக்கு அழகே இருக்காண்டா அப்பா தெரியாதுமா ஏய், நல்லா பாரு. இது குப்பை வீடு இது குப்பை வீடு யார் வீடு குப்பை வீடு ஒரு முட்டா சொல்ல குப்பை வீடு ஒரு பாப்பா இல்ல போடா யார் வீடு? குப்பை வீடு இது பாபா ரோடு இது கோபால் வீடு அங்க இல்ல இங்க இங்க கோபால் வீடு யார் வீடு கோபால் வீடு இது குப்பை வீடு ரெண்டு வீட்டு நடு மத்தியில ஏய், பாபா விட்டு வைக்க போறோம் அவன் அங்க போட போறேன் அங்கே போடுவோம் அவன் இடத்துல யார் வீடு? குப்பை வீடு டேய், கோபால் வீடு வைக்க போறேன் கோபால் விட்டு வைக்க போரு விளக்கமா புரிஞ்சு போச்சா? ம். இப்ப கேள்வி கேக்குறேன் பாரு. கேளு. குப்பை வீட்டு கோழி வந்து ஏய், பாபா விட்டு வைக்க பொருளை முட்டை முட்டை போட்டு போட்டுச்சு அது ஏன் அங்க போச்சு ஒம்மா அஞ்சா போட்டு அதான் சொல்றாங்க அஞ்சா போட்டு போட்ட முட்டை ஏய், பாபாவுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா பதில் சொல்லி சாட்சி கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா டேய், சொல்லு பதில் கோபாலுக்கு தான் சொந்தம் எப்படி வைக்க போற கோபால் இல்ல ஓ அதனால கோபாலுக்கு கோபாலுக்கு தான் மட்டும் சொந்தம் கோழி யாருக்கு குப்பந்து கோழி இல்லாத முட்டை வருமா வராது அப்ப யாருக்கு சொந்தம் குப்பனுக்கு தான் சொந்தம் குப்பனுக்கு தான் சொந்தம் ஏன் ஏன்னா கோழி வந்து குப்பந்து இல்ல அப்படியா ஏய், குப்பை விட்டு கோழி குப்பை வீட்டுல போட வேண்டிய திற முட்டியா ஏன் கோபாலுக்கு போட்டு டேய், 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 எதுக்கு சண்டை சரித்திரமா பிரிச்சு கொடுத்துருவா முட்டை ஆம்பளை போல ஆளுக்கு பாதி பாபாலுக்கு ஆம்லேட் பிடிக்காது இல்ல ஆப்பாயில போடு ஆப்பாயில ரெண்டா பிரிக்கிற முதல் நீ தான்டா ஆப்பாயில ரெண்டா எப்படி பண்ணி சரி போகட்டும் இதற்கான விடியத்துக்குள்ள சொல்லிட்டு உன் தோலை நான் முடிக்கிறேன் நீ நாட்டு கசா கொஞ்சம் வச்சுக்க ஏய், காலை வலிக்கிறதுனால முட்டைக்கு சொல்றதுக்கு பதில் இல்ல போட்ட நீ முட்டை. ஏய் முட்டை ஏய், உடனே, அப்படிங்க, இந்த உதயகிரி மத்திய மண்டலத்திலே கண்டு பார்ப்பவர்களுக்கு ஜோதிட முடிவில்லாமல் தீரும் சிறப்புள்ளது அப்படிங்க எஞ்சமில்லாமல் இந்தியனுடைய அண்ணனாக உத்தரவு அண்ணனை சந்திக்கணும் அண்ணனே மாவீரனே அண்ணனே மாவீரனே மாவீரனே ஆசை தம்பி அன்பு தம்பி காட்கோடு அன்போடு பார்த்து நீ நெல்லெருப்பாய் நெல்லெருப்பாய் என்ன ஐயா ராஜா தம்பிங்க அடகுலத்தில கிழமை வாராய தம்பியே எங்கெங்கே சென்று வந்தா நின்ன காட்டுகின்றாய் ஆடாய தம்பியே ஏய், ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க ஏய், அண்ணன்
நம்ம 2 பேரும் பாசத்தை பகிர்ந்து கொள்கிறோம். நாங்க மடம் மாறி இருக்கிறோம். ஓகே, மடம் வந்து மாறி போகுது. இருக்காது. ஐந்து ரூபாய் மை. ஆற டப்பா ஊத்துப்பா மை எடுத்துக்காங்க. யாரு? எங்கடா முட்டை முட்டை முட்டை. நல்லா காட்டுறாயா முட்டை உதயகிரி அஸ்தகிரி ஆண்டவரப்படி கண்டன் காட்புடன்றால் நம்மளை வெல்லதற்கோ கொல்வதற்கோ எவனாவது இந்த கீழே உதய உலகத்திலும் நம்மளை எதிர்ப்போ வெல்லவோ கொல்லவோ இந்த படுந்த வழியில் இந்த குளிருக்கு எவ்வளோ சாராயம் சாராயம் முடியாத பையா நானு குடியார பையன் பாத்தமா சேர்த்து நாய் வைக்கிறது ஐயா சாராயம் கிடையாது. குளிருக்கு 2 பாக்கெட் நான் மாட்டு வைக்க 2 4 6 8 10 எழுதிங்க குளு போடுவா அவன் குளு அவன் நாளைக்கு வச்சு உண்மை சர்வதக்ராத்மா உறப்பதே நாரதன் என பெயர் வகித்து நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டவர். அரசன் அஞ்சு கொண்டார், தெய்வம் நின்று கொள்ளும் என பழமொழி கிழங்கு. நானோ ஒரு நாடொன்றுக்கு ஒரு கலகம் செய்யாமல் என் சிரசாகப்பட்டது 1000 சுக்கராக தளபதி என்று அங்கே தக்கம் கொடுத்த சாபம் என் தலைமையே காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் கழகத்திற்கு உண்டான வழியை கிடைக்கவில்லையே. ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன் 10 கொண்டவன், 10 கதாநாயக மூர்த்தி. அவனை பணிந்தால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். பார்க்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமக்கே. அறிவோம் நமோ நாராயணா. அறிவோம் நமோ நாராயணாய. அறிவோம் நமோ நாராயணா. சபாஸ் சபாஸ். அற்புதம் அற்புதம் அருமை அருமை. நாராயணனை பணிந்தேன், நாராயணன் எடுத்தாரே முக்தி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாராயணனை பணிந்த காரணத்தினால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைத்து விட்டது. இங்கே கண்டன் கார்கோடுகளை உதயகிரி விஜயகிரி ஆளக்கூடிய கண்டன் கார்கோடு சென்றால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். புறப்பட்டு பார்க்கிறேன். நாராயணன்
நாராயணம் சாமுந்தன் பெயரை தினம் சொன்னாலே சாமுந்தன் பெயரை தினம் சொன்னாலே பெயரை தினம் சொன்னாலே ஐயா என்ன சொல்லுவா பாத்தியா? நாராயணன் நல்லவரா இருந்தா வழிபடி, கெட்டவரா இருந்தா ஆசீர்வாதம். அப்படியா? அப்படியா இருக்கும் ஆசை விசாரவுடன் மீதில் பாபா நீ நான் என்ன கோழி விற்கிறவனா நானே மூதேவி பெயரை முட்டா முட்டா சாரப்பாம்பு இருக்க உம்மால போய் சுத்தி செவுத்துல போய் முட்டுறாங்க என் நர்மையும் பெருமையும் புகழ் கீர்த்தி இவரை கட்டமா தெரிகிறது. என்னை பற்றி விளக்கமாக சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க ஒரு நேரத்துல 2 பேரும் ஒரே டேஸ்ட் சாப்பிட்டாங்க. ஒரே இடத்துல ஒரே டேஸ்ட் சாப்பிட்டாங்க. என்ன சொல்றீங்க? என்ன கார்த்தி மாசம் சித்திர மாசம் என்ன எதை வச்சு சொல்றேன்? யார் அவன்? நானா அது அது வேறாள். அந்த கடையா என்னை கையில பூ கைத்துல மாலை ஆறாவது முழமாவது யாரா இதெல்லாம் எந்த மாக்குவன்மா என்னத்துக்கு மனைவியா எத்தனை பேரு படிப்பா அது இப்படி ஒரு பொண்டாட்டி ஒரு கூட்டியார் வச்சுக்கோங்க. ஏண்டா ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வதால் விதிமுறை வேணும். 2 வச்சுங்க தப்பு இல்லையாடா? கடவுள 2 வச்சுக்கிறான், முருகன் 2 வச்சுக்கிறான், சிவன் 2 வச்சுக்கிறான், மூதேவி பிள்ளைகளே அதெல்லாம் 2 இல்லடா, எத்தனையோ உண்டு. அதெல்லாம் தேவ ரகசியம். அப்ப நான் வச்சுக்கினா மாபெரும் தவறு. அப்படியா? ஆமா. சரி சரி. டேய் இன்னுமா தெரியவில்லை? கழுத்துல கொட்ட கையில கட்ட எத்தில பட்ட நீ ஆடா போல சட்டை உக்கால வரல சட்டை போடா உங்க பொட்டை போடுங்க. யாரா பொட்ட? டேய் டேய் பொட்ட நானாடா பொட்ட. டேய் உனக்கு திருமணம் நடந்து விட்டதா? என்ன முடிஞ்சது திருமணம்? உனக்கு பிள்ளைகள் ஏதாவது? இருக்கு இருக்கு. எத்தனை? 4 பிள்ளைகள் இருக்கிறது. 4 பிள்ளைகள்? ஆமா. டேய் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது 2. அவருக்கு 4 உனக்கு 2. ஆனால் திருமணமே ஆகவில்லை. எனக்கு 60 பிள்ளைகள் உண்டு. அதவங்க மாத்தாலியா இருக்கும். 60 பிள்ளைய பத்திருக்கீங்க. ஆமாடா. திருமணம் முடிஞ்சு உனக்கு 4 பிள்ளைகள் உனக்கு 2. திருமணமே ஆகவில்லை. எனக்கு 60 பிள்ளைகள் உண்டு. அது எப்படி? டேய் ஒரு நேரத்தில் உங்களை போன்று கர்வத்தோடு இருந்தேன். எங்களை போல? ஆமா கர்வம். உங்களை ஏறிக்கிற கர்வம் தலைக்கு கொழுப்புடு எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு ஏற மாதிரி யாருக்கும் ஏறக்கூடாதுடா. அது போன்று ஒரு நேரத்திலே கர்ப்பம் பிடித்திருந்தேன். என்ன விரதம் தெரியுமா? பிரம்மச்சாரி விரதத்திலே கடைபிடித்திருந்தேன் நான். அப்படி இருந்த காலத்தால் பகவான் பார்த்தார், மோகரியார அவதாரம் எடுத்தார், அழகான பெண்ணை பார்த்தேன். நானும் அவரும் ஒன்று சேர்ந்தேன். 60 பிள்ளைகள் பிறந்தவர்கள். 60 பிள்ளைகள் பிரம்மச்சாரி விரதத்தை நீங்க கைப்பிடிச்சிருந்தீங்க. அப்ப பகவான் மோகரியார் எடுத்தார். சபை ஆரத்தை கண்டக்காரோட நாடகம் புராண கதை. நீங்க போட்டுக்கிற வேஷம் நாடகம் உண்டு உண்டு.
பெரும்பாலும் மோகினி வந்தாரு பொறுப்பு இவன் போட்ட வேஷம் இவன் போட்டவன் பெரும்பாலும் கூட சேர்ந்து அறுபதுக்குள்ள கொண்டு இவன் ஏண்டா ரகசியங்களை மூடி மறைத்துதான் அந்த 60 பிள்ளைங்க தமிழ் வருடங்கள் எத்தனை 60 தமிழ் வருடங்கள் 60 என்னுடைய பிள்ளைகள் தான் கல்யாணம் பண்ணி 2 பேர் இருக்க அவன் 4 பேர் இருக்கான் கல்யாணமே ஆகாத 60 பேர் இருக்கு நான் போட்டே இல்லை மீச வச்சுக்கிறவங்க ஆம்பளை சொல்லிக்கிறோம் பொட்டணும் சொல்லிக்கிறோம் நீ எப்படி உனக்கு பேசவே இல்லையே மீசதான் இல்லையா வேறதா இல்லைன்றியா இல்ல மீசதான் இல்லையே பிராணம் கிடையாதுப்பா நான் வீல்ஸ் ஆடுவேன் முத்தம் திறந்தவன் என்று சொல்வார்கள் மகன் முருகன் என்று சொல்வார்கள் நாரதனுடைய பெயர் நான் வந்திருப்பதாக சொல்லிவிட்டார்கள் ஆனா எங்க இருக்கிறார் தேவா நாரதரே வருவே வரம் தருவி ஐயா மகத்து தீரன் எவ்வளவு பயபக்தியோட பாடம் கற்றுக் கொண்டிருக்கா கோட்டா மாறி ஓட்ட குரங்கு மாறி ஓட்ட 2 பேரும் முடிச்சு சேர்றாங்க மகளே நீ கோட்டை குறைஞ்ச சாமி எப்படிக்கிறாரு என்ன சொன்னாண்டா ரொம்ப நேரமாக வாங்கி வாங்கி உற்று நோக்கி பார்க்கிறேன் என்னடா இது தெரியவில்லையா உனக்கு இதுதான் யோக தண்டி என்று சொல்வார்கள் யோகம் தண்டி நீ போய் சொல்றேன் எனக்கு தெரியுது என்னது நீ சலூன் கடை போய்கிற முடி வெட்டுறது யார் நான் இந்த முடி வெட்ட மாட்டு செத்துட்டு அது மாதிரி என்ன பண்ணிக்கிற நாளைக்கு முட்டு கொடுக்க புரியாது ஏன்டா உனக்கு எங்கள் கருத்து இருப்பது உனக்கு சாமி ஏன்டா இது என்னையா இது விளையாட்டுது இல்ல என்ன ஒரு இல்ல எனக்கு தான் மரியாதை இல்லை என் கோழிகள் மரியாதை இல்லை ஐயா தலை மட்டும் வச்சு வயிற்றுக்கு என்ன சொல்லுவாங்க நல்லது பேச
பரவாயில்ல அவரே கஷ்டப்படுது நாங்க வயிற்றுக்கு வந்துடுறோம். சாமி வந்து விசேஷமான அதனால முக்கடி சார் மாப்பிளா வாழை அப்படி கையாலே பிழைந்து முடியலடா என்னால டேய் என்ன டேய் முக்கை கோவிந்தா டேய் சரி பரவாயில்ல முக்கை சார்ஜ் வந்திருக்கிறா டேய் உன் கருத்தால் கொடுத்து நான் சொல்வதா கேட்டா நீ எந்த ஜாதியோ நீ எந்த குலமோ நீ எந்த கோத்திரமோ மோத்தவங்க யார் யாருக்கு போய் எங்கெங்க பெத்தாலும் கருத்தால் கொடுத்து நான் சொல்வதா அப்பா நீ சாப்பிட மாட்டாங்க கருத்தால் கொடுத்து நான் பறிப்பதா உள்ளே அமைதியாக இருக்கவும். இப்பதான் ஒரு பாட்டில் சாப்பிட்டு போய் இன்னொரு பாட்டில் போட்டு வச்சுட்டு செய்யணும். இப்போ சீட்டு மட்டும் எடுத்துறா. என்ன பண்ணணும்? நான் சோகம் சொல்லி திட்ட கடைக்கு போறேன்டா. நண்பர் சொன்னா சீட்டு கிடைச்சிடும். இந்த சொன்னா திட்டு போயிடும்டா. ஓ கோபாலே ஓம் தர்ம போடுவோம் 7 மணிக்கு கிடையாது கிடையாது அப்பா சீட்டு போயிடுச்சு. சீட்டு போயிடுறா சீட்டு போயிடுறா நல்லா நல்லா பேர் சுத்தமாயிடுறா விழுந்ததே போடுறா இனிமையாக இருக்கிறது. இதை பார்த்தால் தேர்வும் சுவை மிஞ்சி விட்டார். யாரா அப்படியேப்பட்ட பேஞ்சு பேஞ்சு அவன் கையால அவனே பேச்சு மீத நீ என்ன மட்டும் ஜாதின்னா உன் கொலை நாள் கேட்ட வெய்யக்கியா இவரு என்ன பார்த்து ஜாதினா ஜாதினி ஆகிறான். இவன் ஜாதி எதற்கு தூக்கு போட்டு தொங்குறான். ஜாதி இவ்வளவு அருமையா இருக்கும். கீரை ஊத்துற போடுறடி நான் சொல்ல ஊத்துவேன். என்னடா ஜாதி எங்க தொங்கிட்டு இருப்ப தோணுதா? பேச மாட்டேன்டா பேசவே மாட்டேன். எந்த காலத்துல எந்த கலியுகத்துல ஜாதி மதம் இன வேறு ஏன் எப்படி இருந்த காலகட்டத்துல மனித நேயத்தோடு வாழ்ந்ததுக்காக தான் மகா சரித்திரம் படுத்த பெரியவர்களா இன்னைக்கும் சிலையா நிக்கிறாங்க. எத்தனை உலகம் முழுவதும் இன்னைக்கு சிலையா நிக்கிறாங்களா? காரணம் என்ன? அனைவருமே இந்தியா சொல்றாரு. இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கூட சரி அடிமையை கொண்ட நாடு நம்ம இந்தியா நாடு. இன்னைக்கு வல்லரசு நாடுகள் கூட இந்தியாவிலே நல்ல ஒரு குறிப்பா இருக்கிறாக்கா அதுக்கும் காரணம் இந்தியா தான். ஒரு காலத்துல மன்னர் ஆட்சியில பெண்களுக்கு பார்க்க ஒரு போட்டது நம்ம இந்தியாவில் தான். அந்த மனித நேயத்தோடு மனுஷனா இருக்கிறதுக்காக தான் ஒரு 1000 பேரோ 1,00,000 பேரோ கோடி பேரோ ஏற்பட புரட்சி கிடையாது. நீ ஒரு நபரின் மூலமாக ஏற்பட்ட புரட்சினா இன்னைக்கு அலுவல அரசாங்க பக்கத்துல இருந்து பஸ்ல போற வர வரைக்கும் அனைவருமே ஒரே இனம் ஒரே மனித இனத்தை நிலையா நின்று
ஒரு மாபெரும் மனிதன் யார் தெரியுமா? யார்? மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவநாயகர் கிராமத்தில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ராஜ்யம் ஐயாவுக்கும் பீமாபாய் என்ற அம்மையாருக்கும் 14வது குழந்தையாக பிறந்து இளப்பருவத்தில் துன்பம் துயர காரணம் தாழ்த்தப்பட்ட இடத்தில் பிறந்த ஒரு வேற்றுமை. எவரெல்லாம் தம்மை பார்த்து பேசினார்களோ அவரெல்லாம் தம்மை பார்த்து கலைஞர் வேண்டும். அதற்குண்டான மூல மந்திரம் கல்விதான் என்ற ஒரு பேரத்தை கையில் மேற்கொண்டு அவர் மேற்கொண்ட அத்தனை பாடங்களிலும் முதல் நிலையில் சொல்லக்கூடிய டாக்டர் பட்டத்தை ஒன்று மட்டுமில்லாமல் இந்தியாவிலிருந்து சட்ட படிப்புக்காக அயல்நாடு சென்ற முதல் மனிதன் என்று சரித்திர இயக்கில் கொண்டேற்ற பொறிக்கப்பட்டிருப்பதாமல் சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் என்ற பதவியை தன் போதிலே சுமந்து கொண்டு நாட்டு தலைவர் முன்னிலையில் வட்டமைத்த மாநாட்டில் தன் இடத்திற்காக ஒப்புவருக்கு பல நாள் போற்றப்பட்டு மட்டுமல்லாமல் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள் ஒழிய சீர சிங்கங்களை அல்ல அடிமை ஆடுகளாக வாழ்ந்தது போதும் இனி இரவே பிடித்த முன்பு சீர சிங்கமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர் மனத்தில் அடையா தீபத்தை ஏற்றி வைப்பது மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து கொடுத்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஜாதி மதம் ஏண்டா ஒரு விஷயம் தெரியுமா? ஜாதியை பத்தி பேசுறதால நீ இவ்வளவு தூரம் பேசுற. பேச வைக்கணும் தான்டா இவ்வளவு தூரம் நான் பேசுறேன். சொல்லாத ஒரே ஒரு தெரியுமா? இந்த பணம் மட்டும்தான். ஏன்? ஏன்னா ஒரு கத்தியா இருக்கும்போது ஆமா உன் எச்சையும் போடும் ஏன் எச்சையும் போடும் எச்சம் பண்ண சொல்லி காலை சாப்பிட வாங்க கூட போன பாப்பா